அல்ஹம்துலில்லாஹ். நாம் வந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் குபா, இது மதீனாவுடைய முக்கியமான ஒரு பள்ளியாக மஸ்ஜிதாக பார்க்கப்படுகிறது. இந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் ஃபீஹி ரிஜாலுன் யத்தஹரூன் வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தை குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றான், ஃபீஹி ரிஜாலுன் யத்தஹரூன், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹும் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹும் சுத்தத்தை விரும்புகிறான் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருவசனம் இந்த மஸ்ஜிதை குறித்து தான் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து ஒது செய்துவிட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இங்கே வந்து 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு செல்வார்கள் என்ற ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஹர ஃபி பைத்திஹி சும்ம அத்தா மஸ்ஜித குபா ஃபஸல்லா ரக்அத்தைனி கான கஅஜ்ரி உம்ரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதே குபாவிற்கு தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து ஒது செய்துவிட்டு இங்கே வருவார்கள். 2 ரக்காத்தை தொழுதார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், கானக்க அஜ்ரி உம்ரா, இந்த 2 ரக்காத்தினுடைய தொழுகை ஒரு உம்ராவினுடைய கூலி வழங்கப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளிவாசலுக்கு தான் நாம் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம் இங்கே தொழுத அத்தனை மக்களுக்கும் ஒரு உம்ராவினுடைய கூலியை பரிபூர்ணமாக வழங்குவானாக.